ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிக்கன் சுக்கா வறுவல். ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் சூப்பரான இந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு ட்ரை மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகா மட்டும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் நான் செய்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி போகிறோம். இதை வறுத்துக்கலாம். நான் செய்கிறது வந்துட்டு ஒரு 300 கிராம் அளவு சிக்கனுக்கான அளவு. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடர் வந்துட்டு நிறைய செஞ்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக நம்ம பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு வருத்தம்ல அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 300 கிராம் சிக்கனை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. இப்போ கடுகு பொரியுது. நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து வேக வச்ச சிக்கன் தான் போட போகிறோம் இதில். அதனால இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துவோம். எல்லாமே நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போக வதக்கிடணும். ஏன்னா இதில் ரொம்ப நேரம் நம்ம சிக்கனை போட்டு வேக வைக்க மாட்டோம். அதனால இந்த எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதக்கிடணும் எல்லாத்தையும். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். தக்காளியும் இதோட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி எல்லாமும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். நான் போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கன் வேக வைக்கும் போது மஞ்சள் பொடி போடலை. நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. எந்த பிராண்ட் சிக்கன் மசாலா பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்திக்கோங்க. சிக்கன் மசாலா பொடி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சிக்கன் இதில் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இந்த மசாலா பவுடர், இந்த பவுடரை இதில் சேர்த்திடுங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்டுலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து சிக்கனோட வதங்கணும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க போதும். சிக்கன் ஆல்ரெடி வெந்துருச்சு. சிக்கனில் வேகிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா சிக்கனோட கோட் ஆகணும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வந்துட்டு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் உப்பு. உப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இது நல்லா சுண்டி கொஞ்சம் சுக்காவாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சுண்டிச்சு நம்மளோட மசாலா. நீங்கள் இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் சுக்கா டைப்பில் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு புழிஞ்சு விட்டுடலாம். சும்மா கொஞ்சமாக புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். மேலே வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் சுக்கா வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த செம்ம டேஸ்டியான சிக்கன் சுக்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.